big excitement right now on the stage after listening to our Honorable Minister. Thank you, ma'am. Thanks for being with us today, and your words have really blossomed our heart. For sure, Acharya is doing a fantastic contribution to our national building. The future India, the future Indians have to rise up to the occasion. அதுக்கு என்னென்னலாம் தேவையோ to put India on top of the world. Indians have to be on top of the world. The top Indians, the top 10ல ஆச்சாரியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. எந்த துறையில் டாப் இந்தியன்ஸ் எடுத்தாலும் அது ஆச்சாரியன்ஸ் வரணும், ஆச்சாரியன்ஸ் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டாடணும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் பல மாலைகள் விழ வேண்டும்வாங்க. உங்களுக்கு எந்த சபைக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு நிறைய மாலை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக ஆச்சாரியா ஸ்கூலில் நிறைய விஷயம் செய்கிறோம். அதை பேரண்ட்ஸ் பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. பசங்க ஜெயிக்க நாங்கள் சந்தோஷப்படுறோம். நேஷனல் லெவல் சாம்பியன்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஸ், வருஷம் ஃபுல்லாக ஒரு 5 பேர் 10 பேர் நூற்றுக்கணக்கான சாம்பியன்ஸ் உருவாக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ சாம்பியன்ஸ்லாம் உருவாக்குற அந்த களத்தை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 20 வருஷம் தாண்டி பார்க்கும்போது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு அக்காம்ப்ளிஷ்டு ஸ்டேட்டில் படித்து முடிச்சுட்டு வெளில போகணும், சரி படிக்கிறவங்களும் சரி நிறைய விஷயத்தில் பிரமாதமாக பண்ணுறீங்க. அதில் முக்கியமான எதிர்பார்த்த ஒரு விஷயம், டு புட் இந்தியா ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு. இந்தியன்ஸ் வந்து நிறைய வேலை கொடுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இந்தியா ரிச் கண்ட்ரி ஆகணும்னா இந்தியன்ஸ் ரிச் ஆகணும். ரிச் இந்தியன்ஸ் எனக்கு வேணும். அந்த ரிச் இந்தியன்ஸ் யார் வருவா? ஆச்சாரியன்ஸ் தான் வரணும். ஓகேவா? யாரா இந்தியாவில் பணக்கார லிஸ்ட் எடுத்தால் ஆச்சரியன்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ ரிச் இந்தியன்ஸாக வரணும்னா நான் என்ன பண்ணணும்? என் பசங்களுக்கு பணம் சம்பாதிக்க சொல்லி தரணும். எந்த ஸ்கூல்லையும் செய்யாத அட்டகாசம் நம்ம செஞ்சுருக்கோம். நம்மளே பணம் அடிச்சு கொடுத்துருக்கோம். 2008 ஆரியான ஒரு கரன்சி, நரேந்திர மோடி பிரிண்ட் பண்ண கரன்சியோட இன்னைக்கு நம்ம கரன்சி நல்லா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கரன்சிக்கு அந்த இந்தியா கரன்சி வச்சு பார்க்கும்போது நம்ம கரன்சி கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பேப்பருக்கும் அதே மாதிரி டிஜிட்டல் நம்பர் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 10 ரூபா 15 வருஷமாக நம்ம கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் டிஜிட்டல் கரன்சி அந்த இந்த பேங்க்ல கொடுப்போம், கிரெடிட் கார்டு மாதிரி கூட டெபிட் கார்டு மாதிரி கார்டு போட்டு அந்த கரன்சியும் போட்டோம். நம்ம ஸ்கூலுக்குள்ள ஒரு ஏடிஎம் மிஷின் வச்சுருந்தோம். ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, 10 இன்டெலிஜென்ஸில் ஆச்சாரியா ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்தில் தசாவதானி ப்ரோக்ராமில் இந்த 10வது இன்டெலிஜென்ஸாக நம்ம ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸும் 9th இன்டெலிஜென்ஸாக ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கோம். வேறு எந்த ஸ்கூல்லையுமே ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸும் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸும் கொடுக்கறதில்ல. மீதி 8 இன்டெலிஜென்ஸில் 3 இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாங்க. லிங்குவிஸ்டிக் கொடுப்பாங்க, லாஜிக்கல் கொடுப்பாங்க, கொஞ்சம் விஷுவல் ஸ்பெஷல், இந்த பாடலி கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூலில் தான் இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல், நேச்சுரலிஸ்டிக், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம். இந்த ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற ஒரே ஸ்கூல் இந்தியாவிலே நம்பர் 1 கெத்தாக சொல்லிக்கலாம். இப்போ அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அது அடுத்த லெவல் இந்த பசங்க உண்மையிலே ஆண்டர்பனர் ஆகணுன்றதுக்கோசம் ஜெய்ஹோன்னு ஒரு அகாடமி உருவாக்கி இருக்கும். ஜெய்ஹோ நாளைக்கு ஒரு யூனிவர்சிட்டி, ஆண்டர்பனர் யூனிவர்சிட்டி, ஸ்டார்ட் அப் ஆண்டர்பனர் யூனிவர்சிட்டி மாறதுக்கான வேலை செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ ஜெய்ஹோ அகாடமியில் இன்னைக்கு நம்ம பிபிஏ, பேச்சுலர்ஸ் இன் பிஸ்னஸ் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமில் இன்னைக்கு 30 பசங்க இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. காலேஜ் படிக்கும்போதே பிஸ்னஸ் ஆரம்பித்து தொழிலுக்கு அவங்க தேவையான சீட் கேபிட்டல் வாங்கி கொடுத்து அவங்க தொழில் பண்ண வச்சு இப்போவே அந்த பசங்க 3வது வருஷம் போகும்போதே அவங்க சம்பாதிச்சுக்கிட்டே 4 பேர் வேலை கொடுத்து அவங்க ஒரு தொழில் அதிபராக போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கனவுலாம் மேம்பட்டு இருக்கு. அதுக்கான அஸ்திவாரம் தான் இன்னைக்கு பண்ணுற அந்த ஸோ பிஸ்னஸ் விஸ்டமில் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்களோட அறிவு, உங்களோட ஆற்றலில், உங்களோட ஆளுமையில், உங்களோட ஆக்கர்ஷண திறனில் சின்ன சின்ன விஷயமா செஞ்சு பார்த்து அதில் ஒரு பணம் சம்பாரிச்சு டேஸ்டிங் மணி எந்த ஃபீல்டில் முதல்ல பண்ணுறோமோ அந்த ஃபீல்டில் கடைசி வரைக்கும் நம்ம மாட்டிக்குவோம். ஒருத்தர் வந்து ரெண்ட் வாங்கி வட்டி வாங்கி பணம் சம்பாதிச்சிட்டோன்னா கடைசி வரைக்கும் அவருக்கு ரெண்ட் வாங்குறது வட்டி வாங்குறது மட்டும் பேசிவ் இன்கம் மட்டும் தான் அவருக்கு ஐடியா இருக்கும். அதை விட்டு புதுசாக ஒரு தொழில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி விற்று சம்பாதிக்க வராது. ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பண்ணி விற்று சம்பாதிச்சு பணம் பார்த்துட்டாருன்னா அவர் அதிலே தான் மாட்டிக்குவார். ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டாரு, 1ஆம் சம்பளம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு அடிமை சிக்கிட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. லட்சத்தில் ஒரு பேர் வேலைக்குன்னு போயிட்டு கூட எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தர் எந்த ஃபீல்டில், எந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு மணியை டேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஃபீல்டில் நம்பிக்கை வச்சுருவாங்க. அந்த நம்பிக்கை அவங்கள நல்லா வளர்த்து விட்ருவோம். இப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ஸ்கூலில் பண்ணுற விஷயம் டேஸ்டிங் மணி.
நம்ம எங்கள் காலத்தில் பசங்களுக்கு பணத்தை காட்டாத, பணத்தை கொடுக்காத அப்படி சொல்லி ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸே இல்லாமல், ஃபைனான்ஷியல் அவேர்னஸே இல்லாமல் வளர்த்த அந்த காலம் போயிட்டு இன்றைக்கி ஃபைனான்ஷியல் அவேர்னஸோட, ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸோட பசங்க வெளில வந்தால் தான். ஏன்னா இன்றைக்கி என்ன சம்பாரிச்சாலும் அதை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியணும், அதை வச்சு எப்படி முதலீடு பண்ணணும்னு தெரியணும். ஸோ அந்த அவேர்னஸோட பசங்களை வளர்க்கணும். பணம் தானே சம்பாதிக்கிற அந்த திறமையும் அந்த சாதுரியமும் வளர்க்கணும்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மினிஸ்டரே வந்து அதை ஆதரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமுக்கு பசங்க சின்னதாக ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல காரியத்துக்கோசம் ஒரு ஃபிலாந்த்ராபிக்காக ஒரு ஹோமுக்கு அவங்க டொனேட் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பசங்க அந்த பெரிய உயர்ந்த உள்ள வர்றது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பில் கேட்ஸாக இருக்கட்டும், இல்லைனாக்கா ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லைனாக்கா நிறைய பேர் நல்ல டாப் இந்தியன்ஸில் டாப் வேர்ல்டு வைடில் இருக்க பணக்காரங்க கேட்டேன்னாக்கா ஒரு பெரிய அமௌண்ட்டு ஃபிலாந்த்ராபிக்காக மக்களுக்காக கொடுக்குறாங்க. நல்லா கோடி சம்பாரிச்சோம் திருப்பி மக்களுக்காக திருப்பி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்ம பசங்களுக்கு இந்த வயசுலேயே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. லவ் யூ ஸோ மச். கலக்குங்க. டாப் இண்டியன்ஸ், ரிச் இண்டியன்ஸாக இருக்கணும், ரிச் இண்டியன்ஸ் ஆச்சாரியன்ஸ் இருக்கணும். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ.